அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்பாங்க. அதாவது அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும். பொதுவாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்ததாக இருக்குங்க. வேலையில் பிரச்சனைகள் குறையும். புதிய புதிய வாய்ப்புகள் அருமையாக வருங்க. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, பிஸ்னஸ்ஸு, வேலை வாய்ப்பு, வேலையில் இதிலெல்லாம் வளர்ச்சியில் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் நடக்க போகுது. வளர்ச்சி திசையில் போகும், நல்ல வளர்ச்சி திசையில் போகும். நிதி நிலைமைகள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், சீராக இருக்கும். செலவு போன வாரத்தில் இந்த செலவு இந்த வாரம் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்ற சூழ்நிலை. ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சீராக இருக்குங்க. சிலருக்கு சின்ன ஒரு சளி தொந்தரவு, தலைவலி, கொஞ்சம் இந்த கோல்டு எஃபெக்ட் ஆகுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் அது சரியாகிடும், கவலைப்பட வேணாம். பரிகாரம்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்க. அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அடுத்ததாக ரிஷபம் ராசிங்க. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் மனசில் ஒரு குழப்பம், தெளிவில்லாத சிந்தனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதி உருவாகும் மனசில். குடும்ப உறவுகளுக்குள்ள வலுவான அன்பு சிறப்பாக இருக்குங்க. வேலை பளு, ஒர்க்கு டென்ஷனில் கொஞ்சம்லாம் குறையும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சோர்வு, மந்தத்தன்மை, சோம்பல் இதெல்லாம் வருங்க. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். சார், நிதி நிலைமை, பொருளாதார முன்னேற்றம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்குது. நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சிலருக்கு வெளியிடத்தில் கேட்ட பணம், உற வேண்டிய பணம் இதெல்லாம் கிடைக்குங்க. உங்கள் குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வர மாதிரி இருக்குது. ஸோ பொறுமையுடன் சமாளிங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. அதிர்ஷ்ட நாள் வெள்ளி மற்றும் ஞாயிறு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை கலருங்க, பச்சை அடுத்ததாக மிதுனம் ராசி. இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல தகவல்கள்லாம் சேருங்க. கம்யூனிகேஷன், தொடர்பு துறையில் நல்ல ஒரு பலனும், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள். புதிதாக நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள், யோசனை இதெல்லாமே டெவலப்மெண்ட் ஆகுங்க. இதற்கு உங்களுடைய குடும்பத்தார் மற்ற நண்பர்கள் ஹெல்ப்பாக இருப்பாங்க, உதவி கொடுப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு மன அழுத்தம், சில நேரம் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ண விஷயத்தை பற்றி கொஞ்சம் நினச்சிக்கிட்டே தூக்கமின்மை இதெல்லாம் கொஞ்சம் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் காலையில் எந்திரிச்சு மெடிடேஷன் மற்றும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பு. பரிகாரம் புதன்கிழமை புதன்கிழமை விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். புதன், சனி அதிர்ஷ்டமான நாட்கள். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதே போல் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் மனநிலை நிதானமாக இருக்குங்க. கடந்த வாரத்தில் ஏற்பட்ட தொல்லைகள், சிரமங்கள் குறையும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அதிகமாகுங்க. செலவு கூடும், ஆனால் அது பயனுள்ள செலவு. வீட்டில் சில பராமரிப்பு வேலைகள் எல்லாம் செய்ய நேரிடுங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடுங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள். அதிர்ஷ்டமான நாள் பார்த்திங்கன்னா திங்கள் மற்றும் வியாழன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளைங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறந்த நல்லதொரு வளர்ச்சியான காலங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் அதிக அளவு வெற்றி பெறும். மேலதிகாரிகளின் பாராட்டுகள்லாம் கிடைக்குங்க. புதுசாக பண வரவு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. பணவரவு நன்றாக இருக்கும். உடல்நிலையில் சிறிய தலைவலி,
மற்றும் கண் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. ஸோ இதுக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு டெய்லியுமே பண்ணலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணுறது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரும்பியதை செய்யலாங்க. அதிர்ஷ்டமான நாள் தான். அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது பொன்னிறம். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய மனது ஆழ்ந்த சிந்தனை அதிகரிக்குங்க. தொழிலில் தொடர்பான பயணங்கள் கூடி வரும். நிதி நிலைமைகள் அப்படிங்கிறது சீராக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த வரவு வர்றதில் கொஞ்சம் தாமதமாகுங்க. உறவுகளில் சார்பில், அதாவது சொந்த பந்தம் மற்றும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு நினச்சிக்கலாம், அந்த உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் விட்டு கொடுத்து போகிறது பண்ணிக்கணும். இல்லைன்னா சிக்கல்கள் தோன்றும். கரெக்டாக பேசுங்க, கரெக்டாக தீர்வு ஏற்படும். சரிங்களா? பரிகாரமாக சொல்லப்படுவது வியாழக்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜெபிக்கணும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல நாள். அதிர்ஷ்ட நிறம் நீலம்ங்க. அடுத்ததாக துலாம் ராசி. இந்த வாரம் உங்களுக்கு உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், நிம்மதி நல்லா இருக்குங்க. அதேமாதிரி உங்களுடைய அன்புக்குரியவர்களின் உறவுகள் வலுப்படும். திருமண முயற்சிகளுக்கு சாதகமான காலமாக இருக்குங்க. பணி இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். சில பேர் வந்து கோயில் குளங்களுக்கு போகிறது, ஆன்மீகமான ஆர்வங்கள்லாம் அதிகமாக இருக்குங்க. பரிகாரம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை துர்கா தேவியை வணங்கி வருவதும், வெள்ளி சனி அதிர்ஷ்ட நாளாக இருப்பதும், இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். அவசர எண்ணங்கள் இருக்கும். ஆனால் வார இறுதியில் நிம்மதி கிடைக்குங்க. வேலை வாய்ப்பில் புதுமை, மாற்றம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு உடைய வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குங்க. உடல் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த வாரம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகளை ஒதுக்கி ஓய்வு அப்படிங்கிறது கொஞ்சம் வச்சுக்கணும். எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிறது வேணுங்க. பரிகாரமாக சொல்லப்படுவது செவ்வாய்க்கிழமை கார்த்திகை தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு பண்ணணும். சரிங்களா? அது பண்ணுங்கள். அது கார்த்திகை மாதம் மட்டும் பண்ணுறதில்ல. நீங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருக வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அதே சமயம் அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருநீளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கலர். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவாகுங்க. பணியிடத்தில் மதிப்பும் புகழும் கிடைக்கும். பொருளாதாரம் சீராகும். வெளியூர் வெளிநாடு போகணுங்கிற கனவுகள் மெய்ப்பட வைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் வருதுங்க. புதிய அனுபவம் தோன்றும். அது லேர்னிங், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படிங்கன்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பரிகாரமாக சொல்லப்படுது வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்கள். வியாழன் ஞாயிறு சிறந்த நாட்கள். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள்ங்க. மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உழைப்பு மிகுந்ததாக இருக்கும். ஆனால் அதன் பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. உங்கள் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். பணம் பல வழிகளில் வருங்க, கவனமாக இருங்க. சிலர் கையிருப்பு செலவு செய்ய நேரிடலாம். பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனீஸ்வர பக்தி பாடல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சனீஸ்வர ஸ்தோத்திரம் அதெல்லாம் படிக்கிறது நல்லது தான். நீங்கள் வந்து சனிக்கிழமையும் திங்கக்கிழமையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாள் தான். அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீலம், கருப்பு. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சமூக வட்டாரத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு மதிப்பு. நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல ஒரு அதாவது ரெகக்னைஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாரும் ஒரு ரெகக்னைஸ் பண்ணல அப்படிங்கிற இந்த வாரத்தில் வந்து உங்கள் சமூக வட்டாரத்துலேயும் சரி, நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, நீங்கள் பழக நபர்கள்கிட்டையும் சரி நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. புதிய சந்தர்ப்பங்கள்லாம் வருங்க. மனநிலையில் உற்சாகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி. சிலருக்கு எதிர்பாராத பணவரவு இதெல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அனுமன் வழிபாடு சிறந்தது. சனிக்கிழமை புதன்கிழமை நல்ல நாளுங்க. சரிங்களா? அதிர்ஷ்ட நிறம் நீலம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கடவுள், அதுவும் ஆன்மீகமான செயல்பாடுகள், ஆன்மீகமான கோயில் குளங்கள் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நல்லாயிருக்கும். மனசில் நல்ல ஒரு அமைதி கிடைக்குங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம். உங்களுடைய பக்கத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்களால நல்ல ஒரு அனுசரணையான போக்கு அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னா வேலையில் சின்ன தாமதம் வந்தாலும் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது இருக்குங்க. உங்கள் உறவுகளில் நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை உங்கள் மேலேயும் அதிகமாக காணப்படும்.
அதே சமயம் அந்த பரிகாரமாக சொல்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அது நல்லது. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல நாள். அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொதுவான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதை விரிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க, அதுக்குடைய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.